இப்படி இருந்தாரே அப்படின்னு நினச்சிட்டு கார்த்தால போய் வேறு ஏதான ஒரு ராதா கல்யாணம் பத்திரிகை கொடுத்தா வள்ளுன்னு உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா, தூக்கின்னு வந்துடுள் அப்படி. இப்போ என்னாச்சு, ஏன் தெரியல. அவருக்கே ரீசன் தெரியுமோ, தெரியாது. சரி, ஒத்தட்ட நல்லவராக இருக்கும், இன்னும் தட்ட கெட்டவராக இருக்கும். ஒரு ஃப்ளாட்டில் இருந்தோம்னா 4 பேர் இருக்கிறவா என்ன சொல்கிறான்னு, அவத்த போல நல்லவா கிடையாது தெரியுமா, எப்போ பாரு சத்சங்கம் அப்படிங்கிற. இன்னொருத்தர் என்ன சொல்கிறேன், எப்போ பாரு சத்தம் போட்டு வேறு வேலை இல்லை, இது வந்ததுலேருந்தே நியூசன்ஸ் தான் அப்படின்னு. ஒத்தட்ட நல்லவாளாக இருக்கும், இன்னும் தட்ட கெட்டவாளாக இருக்கும். ஒரு சமயத்தில் நல்லவாளாக இருக்கும், ஒரு சமயத்தில் கெட்டவாளாக இருக்கும். அப்போ நாம் என்ன தேவர்களா அசுரர்களா புரியல. இது ஏதாவது அந்த புத்தி பண்ணுற வேலை, புத்தி கலக்கம். அப்படி இருக்கிற அந்த சித்தத்தை கலங்கரத்தை அதுக்கு ஒரு தெளிவை கொடுத்து நமக்கு எப்போதும் நல்ல விதத்திலேயே நம்ம புத்தி இருந்து நம்ம எண்ணம் இருந்து நம்மளோட செயல் இருக்கிறாப்புல பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேண்டிருக்கு. அவருக்கு பேர் தான் குருன்னு பேர். அப்படி அந்த கெட்ட எண்ணத்தினால கெடுதல் பண்ணுறவாட நல்லதுக்கு கெடுதல் பண்ணுறவர்களை விலக்கி நல்லது பண்ணுறதுக்கு தூண்டி அவர்களை மூலிமா நல்லது பண்ண வச்சு உலகத்துக்கு நன்மையை தரத்துக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணுறதா கீதையில் சொல்கிறது. அப்படி இந்த வரலாறு எடுத்துன்னு பார்க்குறதே 300-400 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு எத்தனைக்கும் நல்லதை செய்யக்கூடிய இந்த வேதத்திற்கும் அந்த வேதம் சொன்ன அதில் வேதத்தில் சொன்ன வழி அத்தனையும் நல்வழி. எது பிரமாணம் அப்படின்னு நாம் நடந்துக்கிறதுக்கு எது பிரமாணம், இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, டூஸ் டூ நாட்ஸ், இது எது பிரமாணமாக பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாரத தேசத்தில் இருக்கோம்னா இந்த தேசத்துக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, இதுபடி தான் நாம் பண்ண முடியும். ரைட்டில் திரும்பப்படாதுன்னா திரும்ப தான் விடாது, லெஃப்டில் திரும்பப்படாதுன்னா திரும்ப தான் விடாது. ஏன் சார் திரும்பப்படாது, ஏன் இஷ்டம் திரும்ப அப்படின்னா என்ன பண்ண, என்ன பல்ல உடப்பேன், ஃபைனை கட்டு. ஏன் எதுக்காக போடுறா அப்படின்னா எல்லாரும் சௌக்கியமாக போகணுங்கிறதுக்காக தான். இப்படி ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறோம் இல்லையா. இதே சட்டத்திட்டப்படி அமெரிக்காவில் போய் இருந்தால் இருக்க முடியுமா, இல்லை. அதை போல இந்த பிரபஞ்சத்துக்குன்னு இருக்கிற சட்டத்தை தான் இந்த வேதம் சொல்கிறது. நிஜாக்ஞா ரூபநிகமா அப்படின்னு லலிதாசனம் சொல்ற வேதம்ங்கிற உருவத்தில் உண்மையான ஆணையை பிறப்பித்தவளே அப்படின்னு சொல்லுது. அந்த வேதம் என்ன சொல்லுது, ஒரு மனிதனாக பிறந்தவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எது பண்ணினா நன்மை, எது பண்ணாத இருந்தால் தீமை, இது அத்தனையும் நமக்கு விவரமாக சொல்லித்தருது. அப்படி இருக்கிற அந்த வேதம் தான் கான்ஸ்டியூஷன், அதுதான் பிரமாணம். அதுபடி நடக்கணும், அதுபடி நடந்தால் சாதுக்கள். அதுபடி நடக்கல, தானும் நடக்கல, அடுத்தவாடையும் நடக்கவில்லைன்னா அவர்கள் தான் துஷ்டர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சனாதனமான இது ஆதியில் பகவான் கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொன்னோம். அதனால் இந்த பகவானுக்கு ஏதான ஆதி உண்டோ, இல்லை. அவர் என்னைக்கு பிறந்தார் ஏதான்னு தெரியுமா, தெரியாது. அப்படி இருக்கிறதுனாலேயே இது ஆண்டவனாலேயே அருளப்பட்டதுனால இதுக்கு அபௌருஷேயம் அனாதி அப்படின்னு பேர். இதை வச்சுன்னு தான் சிருஷ்டியே வந்திருக்கு. அதனால் நமது சாஸ்திரப்படி பார்த்தா வேதத்துக்கு 5000 வருஷம் 10,000 வருஷம் கணக்கெல்லாம் கிடையாது, காலத்தை சொல்ல முடியாது. அது வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா நீனே வந்திருக்க, இந்த உலகமே வந்திருக்கு. அப்படி இருக்கிற அந்த அனாதியான அந்த வேதத்துக்கும் அது சொன்ன வழிக்கு வேதத்துக்கு குறைவுன்னா என்ன, அவ்வளோதான். அது சொல்கிறத கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம். முதல்ல சொல்கிறதுக்கே ஆள் இல்லை, அப்புறம் கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. அப்படி ஒரு நிலைமை வந்தது 300-400 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கு காரணம் பலவிதமான தேசத்துக்கு ஏற்பட்ட சோதனைகள், அந்நியர்களோட படையெடுப்பு, இன்னும் இந்த வேதத்துக்கு புறம்பான பல வழிகளை அவவா கண்டுபிடிக்கிறது, நமக்கு தோணினதை கண்டுபிடிக்கிறது. இப்படி இல்லாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரத்தை பகவான் பார்த்தர். இந்த வேதத்தோட பெருமையும் இது சொன்ன நல்ல வழியும் எல்லாரும் கோட்டை விட்டுட்டாள்னா அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்படும். அப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நாமளே போய் இதை திருப்பி ஜனங்களுக்கு இருக்கிற இந்த அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம கெட்டது பண்ணாத இருக்கலாம், நல்லது பண்ணலாம். நல்லது கெட்டதே தெரியலன்னா அறிவு இல்லைங்கிறோம். நாமளே சொல்கிற மாதிரியே சில சமயம் தப்பு பண்ணிட்டா புத்தி கெட்டு போச்சு பண்ணிட்டேன் அப்படிங்கிறோம். ஸோ இதுலேருந்து அப்போ புத்தி கெடாத இருக்கணும் அப்படின்னா அதுக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ அட்வைஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதை பாதுகாக்க வேண்டியிருக்கு.
அப்படி நல்ல வழியில் நமக்கு அறிவை கொடுத்து அந்த வழியில் நம்மளை போக வச்சு நன்மையை அடைய வைக்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணினர் வாக்கு கொடுத்தபடி. அதை கொஞ்சம் விட்டு தான் பிடிச்சது. 300-400 வருஷமாக உலகம் அப்படி பறிபோயிடுமோ அப்படின்னு இந்த வேத நெறி பறிபோயிடுமோங்கிற ஒரு நிலைமை வரத்தே தானே அவதாரம் பண்ணி இந்த வேத நெறியை திருப்பி நிலைநாட்டுறது அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோடு அவதாரம் பண்ணினது தான் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் நடந்த அவதாரம் தான் காஞ்சி மகாபெரிவரோட அவதாரம். அவர் மட்டும் 125 வருஷத்துக்கு முன்னால் பிறக்காத இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவர் பிறந்ததுனால என்ன பெருமை அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சுக்கலான்னு, அவர் இல்லாத இருந்தால் என்ன பெருமை நமக்கே எப்போ தெரியுதுன்னு. ஒரு சாமான வீட்டில் இருக்கிறதே தெரியல, இல்லாத போது தான் தெரியுது. அப்பா அம்மா இருக்கிறதே தெரியல, போனதுக்கப்புறம் சொல்கிறார் என்னதான் சொல்லுங்க, அப்பா தான் சார், அம்மா தான் சார் அப்படின்னு தேவசத்தன்னைக்கு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச எல்லாம் போகிறார். நேரம் இருக்கிறதே ஒன்றும் போடல, போனதுக்கு அப்புறம் தெரியாது. அதை போல இவர் பிறக்காத இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பார்த்தா இவர் பிறந்தது எவ்வளவு பெருமை எவ்வளவு நன்மைங்கிறது அப்பதான் தெரியும். அப்படி மட்டும் அவர் பிறக்காத இருந்திருந்தானா வேற ஒன்றும் இல்லை, இப்படிலாம் சத்சங்கெல்லாம் நடந்துட்டு இருக்காது, இப்படி பஜனை எல்லாம் இருக்காது, இப்படி கோவில்லாம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, என்ன ஆயிருக்குமோ தெரியாது. அவர் பிறந்து இருந்ததுனால தான் இன்றளவும் இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் இந்த வேதம்ங்கிறதும் அது சொன்ன வழி நல்ல வழிங்கிற நமக்கு ஏதோ ஒரு அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியறதோ இல்லையோ, ஒரு ஃபெய்த்தான இருக்கோ இல்லையோ, நம்பிக்கையான இருக்கோ இல்லையோ, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காருன்னா இவர் பிறந்ததுனால, இவர் அவதாரம் பண்ணதுனால. அப்படி இருக்கிற அந்த பெரியவர் எப்போ அவதாரம் பண்ணார், எங்கே அவதாரம் பண்ணார்னா 1894ஆம் வருஷம் மே மாதம் 20ஆம் தேதி, அதாவது ஸ்வஸ்திரி ஸ்ரீ ஜெய வருஷம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி தமிழ்நாட்டில் விழுப்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழுமியபுரம், விழுமியன்னா தமிழில் உயர்ந்த அப்படின்னு அர்த்தம், உயர்வு அப்படின்னு அர்த்தம். வள்ளுவர் சொல்றாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற. அங்கே விழுப்பம் அப்படின்னாலே உயர்வு தருது. அதாவது ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின், அனுஷ்டானம். அந்த அனுஷ்டானம் டிசிப்ளின் என்ன தரும்னு, அப்படி ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு உயர்வு தான் தரும். அதனால அது என்ன பண்ணும்னு, தன்னோட உயிரை விட அதை மதிப்பாடாம். அப்படி இருக்கிற அந்த உயர்ந்த புறமான விழுப்புரத்தில் கீழே அனுமார் கோவில் தெரு அப்படின்னு இருக்கு. அங்கே கோவிந்தராயர் வீடு அப்படிங்கிற கிரகத்தில் 1894ஆம் வருஷம் மே மாதம் 20ஆம் தேதி பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிங்கிற மகானுக்கும் மாதுஸ்ரீ மகாலட்சுமி அம்மாங்கிற அதிவிரதைக்கும் 2வது குழந்தையா அவதாரம் பண்ணின பெரியவா. இவர் அவதாரம் பண்ணின குலம் கன்னட தேசத்தை சேர்ந்த ஹொய்சாலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹொய்சால அந்தனமர்வை சேர்ந்தவா. இந்த கன்னட ஹொய்சாலர்கள்லாம் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் வந்து குடியேறினான்னா 18ஆம் நூற்றாண்டில் தஞ்சையை தலைநகராக கொண்டு நாயக்கர்கள் வம்சம் ஆட்சி பண்ணித்து. இவர்கள் விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் இருந்த அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட விரிவாக்கமாக தென் திசையில் பல இடங்களில் இந்த நாயக்கர்கள்லாம் ஆட்சி பண்ணியிருந்தார். அதில் மதுரையை தலைநகராக கொண்டு திருமலை நாயக்கர், தஞ்சாவூர் தலைநகராக கொண்டு சேவப்ப நாயக்கன் அப்படிங்கிற நாயக்கர்கள் வம்சம்லாம் ஆட்சி பண்ணியிருந்தது. அந்த நாயக்கர் வம்சத்துக்கு மந்திரியா சீஃப் மினிஸ்டரா கர்நாடகத்திலேருந்து வந்த ஒரு வித்வான் மகான், அவருக்கு பேர் கோவிந்த தீக்ஷிதர் அப்படின்னு பேர். அந்த கோவிந்த தீக்ஷிதர் அவர் கர்நாடக வயசுல அந்தனர். இவர் இந்த ராஜாவுக்கு மதிமந்திரியா வந்ததுனால தஞ்சையை எடுத்து பட்டீஸ்வரம் அப்படிங்கிறத நம்ம இருக்கு, அந்த இடத்துல தான் இவர் வாசம் பண்ணியிருந்து. இவர் கன்னட ஹொய்சலராக இருந்ததுனால அப்போ என்ன பண்ணினா, அந்த கன்னட ஹொய்சலர் இவர் மரபை சேர்ந்தவாள்லாம் பல பேர் இந்த தமிழ்நாட்டில் வந்து குடியேறினார். பொதுவாக இது இயற்கை, நமக்கு தெரிஞ்சவா ஒருத்தர் இல்லை, நம்ம ஊருக்காரா யாரானோ ஒருத்தர் அமெரிக்கா போயிட்டா உடனே என்ன பண்ணுறது, வருஷத்துக்கு ஒருத்தர இங்கேருந்து போயிடுறா.
அப்புறம் அங்கே தனி காலனியே கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் இவ கோயிலை கட்டிட்டு அதை பண்ணி இந்த பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறா இல்லையா? ஏன் அப்படின்னு, இது மனித இயல்பு, இயற்கை. எந்தெந்த இடத்துல சௌரியம் இருக்கோ, வாழ்வாதாரம் இருக்கோ, ஜீவனத்துக்கு சௌக்கியம் இருக்கோ, அந்த இடத்த தேடின்னு போயிட்டு இருக்கிற ரிஷிகள்லாம் பார்த்தா ஒரு இடத்துலயே இல்லை. அவள் நாடோடிகளாக தான் இருந்திருக்கா. அங்கங்கே என்னென்ன சௌரியம் இருக்கோ அந்தந்த இடத்துக்கு ஏற்றாப்புல போய் 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 அங்கங்கே இருக்கிறது. அந்த இடத்துல கொஞ்சம் சௌரிய குறைவு ஏற்பட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் இப்படி போகிறது. இப்படி தான் நாடோடி வாழ்க்கையாக தான் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்திருக்கா. நம்ம தான் அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக அதை பண்ணி இது பண்ணி எல்லாம் வந்து தண்ணி வராத, காற்று வராத, கரண்ட் இல்லாத கஷ்டப்பட்டு இருக்கோம். அவள் அதெல்லாம் பார்க்கல. இதெல்லாம் எங்கே ஒழுங்காக கிடைக்கிறதோ அங்கே போயிடுறது. இது இயற்கையாக இருக்கிறதுனால இந்த கன்னட வைசாலனர்கள்லாம் தமிழ்நாடு கேட்கவே வேண்டாம். அதுவும் சோழ தேசம், சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு எல்லாமே நஞ்சை பூமி. சோழ தேசத்தில் நஞ்ச பூமின்னா நெல்லெல்லாம் விளையிறதுக்குவே நஞ்ச பூமின்னு பேர். அது என்ன பண்ண 3 போகம் விளையும். வருஷத்துக்கு 3 தரம் கிராப் போடலாம். என்ன ஆகும்? அதனால திரும்பி நேடெல்லாம் நெல்லாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு, சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை. அதனால யார் வந்தாலும் சாப்பாடு தான், அனௌன்ஸே பண்ண வேண்டாம். அதனால சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு இருக்கு. காரணம், அந்த வடத்துக்கு காரணம் வான் பொய்க்கிறோம் தான் பொய்க்கா அப்படின்னு சொல்றார். வானம் பொய்ச்சாலும் பொய்க்கும், எங்க காவேரி பொய்க்கும், எங்களை ஏமாற்ற மாட்டாப்பா அப்படி ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கா காவேரி. அப்படி இருக்கிற தான் பொய்யா காவேரி, பொன்னி அப்படின்னு பேர். அதுக்கு பேரே அந்த பொன்னி நதி காவேரி பாயிற சோழ தேசம். அப்படி இருக்கிறதுனால நீர்வளம் இருக்கு, நிலவளம் இருந்ததுனாலே அவ்வளவுதான். செழிப்புக்கு கேட்கவே வேண்டாம். அப்படி செழிச்சு இருந்ததுனால எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. சௌக்கியமா இருக்கிறதுனாலே என்ன பண்ணுவோம்னா, அடுத்தது நமக்கு சாப்பாட்டு கவலை எல்லாம் எடுத்துன்னா அடுத்தது நமக்கு என்ன பண்ணார், சினிமாவுக்கு போகலாமா, பாட்டு கச்சேரிக்கு போகலாமா, டான்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு அடுத்தது என்டர்டெயின்மெண்ட்டில் தான் புத்தி போகும். ஏன் இப்படி தஞ்சை தரணியில் சோழ தேசத்தில் சங்கீதமாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், சில்பமாக இருக்கட்டும், எல்லா கலைகளும் வளர்ந்ததுக்கு காரணம் என்னென்ன, பேசிக்காக அவளுக்கு சாப்பாட்டு கஷ்டம் இல்லை. சாப்பாட்டு கஷ்டம் இருந்தால் ஒருத்த தினம் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு ஓட பார்ப்பனா, இல்லை இனிமேல் கல்யாணம் அம்மோதையும் பார்த்துட்டு இருப்பனா. சாப்பாட்டு கஷ்டம் இல்லைன்னு விட்டாலே அடுத்து நம்ம எதில் வேணால் நம்ம மனசு ஈடுபடும். அப்படி இவாளுக்கு சாப்பாட்டு கஷ்டம் இல்லாத இருந்ததுனால கலைகள் எல்லாம் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. இப்படி கலைகள் இல்லாமல் வளர்ந்துருக்கு. படிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சௌக்கியமாக தண்ணி கிடைக்கிறது, நல்ல செழிப்பான நஞ்சை பூமியாக இருக்குது. இவ்வளவு சௌக்கியம் இருக்குது. போராத்துக்கு சீஃப் மினிஸ்டர் நம்பாடு அப்படின்னா இதை விட ஒருத்தர் கூட்டம்லாம் வரத்துக்கு கேள்வியாக கேட்கணும். அப்படி வந்தவாதான் இந்த கோவிந்த தீட்சிதர் முதல்ல சோழ தேசத்தில் வந்து மந்திரியாக இருந்ததுனால அவர் குலத்தை சேர்ந்த கர்நாடக தேசத்தில் உள்ள, அதாவது மைசூர் அந்த பிரதேசத்தை சார்ந்த இடத்துக்கெல்லாம் வேறு ஹொய்சால தேசம்னு பேர். அதில் இருக்கிறவர்கள்லாம் ஹொய்சாலர்கள் அப்படின்னு பேர். இவெல்லாம் இங்கே மைக்ரேட் ஆகி பல குடும்பம் வந்து இந்த சோழ நாட்டில் தஞ்சை தரணியில் காவேரி பாயில பல ஊரில் குடியேறினார். அப்படி ஒரு குடியேறின குடும்பம் தான் பெரியவாளோட மூதாதையர்கள். அது ட்ரேஸ் போய் பார்த்தா சங்கரநாராயண சாஸ்திரி அப்படின்னு அவர் காலத்தில் தான் இவ வந்திருக்கா. இவ வந்து எங்கே குடியேறினான்னு, இந்த காவேரி பாயில சோழ தேசத்தில் திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தியார்ஜுனன் உயர்ந்த க்ஷேத்திரம், அந்த திருடமருதூரில் குடியேறி இருந்தார். அந்த வம்சத்தில் வந்தவர் கணபதி சாஸ்திரிகள் அப்படிங்கிற மகான். இவர் தான் பெரியவாளோட தாத்தா, அப்பாவோட அப்பா. இந்த கணபதி சாஸ்திரிகளுக்கு 2 குமாரர்கள். அதில் மூத்தவர் சுப்பிரமணிய சாஸ்திரின்னு சொல்லக்கூடிய பெரியவாளோட அப்பா. இந்த குடும்பமே நல்ல வித்வான்கள் குடும்பமாக இருந்தது. வேத சாஸ்திரங்கள்லாம் பெரிய வித்வான்களாக இருந்து, இன்னும் தஞ்சாவூர் ராஜாக்கள் காலத்தில் அதுக்கப்புறம் நாயக்கர்கள் வம்சம் போய் மகாராஷ்டிர வம்சம் ஆட்சி பண்ணிட்டு, ஷஹாஜிங்கிற ராஜாலேருந்து ஆரம்பித்து மராட்டி டைனாஸ்டி ஆட்சி பண்ணியிருந்தது. கடைசி வரைக்கும் சுதந்திரம் வரைக்கும் அவள் தான் இருந்தார். லாஸ்ட் ராஜா சிவாஜிங்கிற ராஜா தான் இருந்தது. இந்த மகாராஷ்டிர ராஜாக்கள்கிட்டையும் இவ அரசவையில் கைங்கரெல்லாம் மட்டும் புலவர்களாக எல்லாம் பெரிய வித்வான்களாக இருந்திருக்கா. அப்படி இல்லாமல் இருந்த பரம்பரை.
அப்படி இருக்கிற அந்த வம்சத்துல தான் கணபதி சாஸ்திரி வந்தார். அவரோட குமாரர் தான் இந்த சுப்பிரமணிய சாஸ்திரி. இவரும் குல வழக்கப்படி எல்லா வேத சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருந்தா கூட அந்த காலத்துல அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா வம்சம் போய் அப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் வந்து வெள்ளக்கார ராஜ்யமா போய் ஆங்கில படிப்பெல்லாம் பிரசித்தமா இருந்ததுனால இவர் என்ன பண்ணார், அப்பா இங்கிலீஷ்லாம் படிச்சு அதுல பெரிய புலவர். இவன் நேச்சுராவே இயற்கையாவே எதை படிச்சாலும் கெடிகாரடா இருந்ததுனால ஆங்கில படிப்பெல்லாம் படிச்சு உத்தியோகத்துக்கு போனார். பெரியவா சொல்ற, தாத்தா நாள் வரைக்கும் உத்தியோகம் போகிறது எல்லாம் இல்லை, அப்பா நாள்லேயும் தான் முதல்ல இப்படி இங்கிலீஷ் படிப்பு அப்புறம் உத்தியோகம்னு வந்தது. இவர் ஸ்கூல் வாத்தியாராக இருந்தார். கும்பகோணத்தில் முதல்ல ஸ்கூல் வாத்தியாராக இருந்தார். அதுக்கப்புறம் இவரோட திறமையினால டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் அரசாங்க உத்தியோகத்தில் எஜுகேஷன் ஆஃபீஸராக இருந்ததுனால அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படி இருக்கிறது விழுப்புரம், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், கும்பகோணம், இன்னும் திண்டிவனம், இது மாதிரி பல ஊர்களில் அப்பா இருக்க இருக்க பெரியவாளோட குழந்தை பருவத்தில் இப்படி அப்பாவோடைய பல ஊருக்கும் யாத்திரை பண்ண முடியுமா சுத்த முடியுமா இருந்தது. இது அப்பாவோட வம்சம். அம்மா வம்சம் முன்னாலேயே சொன்ன கோவிந்த தீட்சிதர் அப்படின்னா அந்த கோவிந்த தீட்சிதர் வம்சம் தான் பெரியவாளோட அம்மா வம்சம். அந்த கோவிந்த தீட்சிதர் வம்சத்துல வந்த ஒரு குடும்பம் திருவையாறு பக்கத்துல ஈச்சங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம் கணபதி கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கு. அந்த ஈச்சங்குடியில செட்டில் ஆயிருந்தா அந்த குடும்பத்துல வந்தவர் நாகேஸ்வர சாஸ்திரிகள் அப்படிங்கிற பெரிய வித்வான். இவர் தான் பெரியவாளோட இன்னொரு தாத்தா, அம்மாவோட அப்பா. இந்த நாகேஸ்வர சாஸ்திரிகளுக்கு 2 பொண்ணும் பிள்ளைகள். அதுல 2வது பொண்ணு மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பெரியவாளோட அம்மா. இந்த திருடமருதூர்ல இருந்த கணபதி சாஸ்திரிகளுக்கு ஈச்சங்குடியில் இருந்த நாகேஸ்வர சாஸ்திரிகள் வீட்டு வாத்தியார், புரோகிதர். அதனால அவர் என்ன பண்ணார், உனக்கும் 3 பிள்ளை இருக்கு, எனக்கும் 2 பொண்ணு இருக்கு, என் பொண்ணுல ஏதானும் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு ஒரு பாரம் குறைய முடியும். அந்த காலத்து மேட்ரிமோனியெல்லாம் அப்படிதானே, நெட்ல பார்த்துட்டு மாட்டிக்க மாட்டா, பேரே பயமா இருக்கு, வலையில விழுந்தா மாட்டிக்கிட்டா. இது ஆத்துவாதியார் இப்படி சொல்றதுனால கணபதி சாஸ்திரி என்ன பண்ணாரு, தன்னோட முதல் பிள்ளைக்கு அவரோட 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அப்படிதான் ஈச்சங்குடியில கணபதி சாஸ்திரியோட பிள்ளையான சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கும் நாகேஸ்வர சாஸ்திரியோட திருமகளான மகாலட்சுமி அம்மாவுக்கும் விவாகம் நடக்க இவர்கள் அந்யோன்யமா கொடுத்தனம் பண்ணிட்டு வந்தார். அப்படி இருக்கிற இவாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு குடும்ப வழக்கத்தை ஒட்டி கணபதி அப்படின்னு பேர் வச்சா. ஏன்னா தாத்தா பேரை பேரனுக்கு வைக்கிறது நமக்கு நம் நாட்டில் அது ஒரு வழக்கம். தாத்தா பேரை பேரனுக்கு வைக்கிறது, பாட்டி பேரை பேத்திக்கு வைக்கிறது. பெரியவாசுரா இந்த உறவு அந்த பேர்லேருந்தே தெரியறது. பேரை வைக்கிறதுனால தான் பேத்தி, பேரை வைக்கிறதுனால தான் பேரன். பேரு குடைவன் பேரன், பேரு குடைவள் பேத்தி. அந்த குல வழக்கப்படி கணபதினு பேர் வச்சான். அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 2வது குழந்தை பிறக்கல. இது 2வது குழந்தை பிறக்கலன்னா அப்பா அம்மா கணபதி இந்த சுப்பிரமணிய சாஸ்திரியும் மகாலட்சுமியும் ரொம்பவே கவலைப்பட்டார். காரணம் என்ன அப்படின்னா, சார் தான் குழந்தை பிறந்துடுத்து, 2வது குழந்தை பிறக்கலையே நான் கவலைப்படுவாளா அப்படின்னா, நம்ம முன்னோர்கள்லாம் கவலைப்பட்டிருந்தா. இப்போதான் பிறந்துருமோன்னு கவலையா இருக்கு. அப்போ 2வது குழந்தை பிறக்கல, நிறையா குழந்தை பிறக்கலைன்னா கவலைப்பட்டிருந்தா. காரணம் என்ன அப்படின்னு, தனிமரம் தோப்பாகாது, ஒரு பிள்ளை வம்சமாகாது அப்படின்னு நமக்கு பழமொழி. ஒரே ஒரு மரம் இருந்தால் இது தோப்புன்னு நான் சொல்லுவோம். ஒரு 100 மரமான இருந்ததுன்னா அது கொஞ்சம் தோப்பு காடுன்னு சொல்லுவோம். அது போல ஒரே ஒரு பிள்ளை இருந்ததுன்னா அது வம்சம் விருத்தி ஆயிடுதுன்னு சொல்ல முடியாது. இருக்கிறதே ஒன்று, அந்த ஒன்றுத்துக்கு ஏதான ஆபத்து ஆயிடுதுனால் வம்சமே இல்லாத போயிடும். அதனால என்ன பண்ணுறதுன்னு, நிறைய 8 குழந்தைகள் இருக்கட்டும், அதில் ஏதாவது ஒன்று போனாலும் ஒன்று மிஞ்சோ ஒன்று ஊன்றி அருகு போல் பரவி எப்படின்னு தான் சொல்றா. ஆலமரம் மாதிரி ஆலமரம் ஒரே விழுதா இருக்கு. அப்படி ஆலமரத்துக்கு அத்தனை விழுது இருக்கிறதுனாலே ஆலமரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அருகம்புல் எப்படி இருக்குமா அப்படின்னு இங்க பார்த்தாப்புல இருக்கும். அதை அப்படி எடுத்தேன்னா அது எங்க வரைக்கும் போகும். அதை போல ஒரு வம்சம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு, இங்க வெறும் ஓயமாரில் மட்டும் இருக்கக்கூடாது. சாரோட பேரும் அமெரிக்காவில் இருக்கார், இன்னொரு பொண்ணோட பிள்ளை வந்து சிங்கப்பூர்ல இருக்கார்.
அப்புறம் கொள்ளு பேரன் ஜப்பான்ல இருக்கான் அப்படின்னு உலகத்துல எங்க போனாலும் தங்கறதுக்கு இடம் இருக்கு நம்ம காடு அப்படிங்கிறப்பல இதுதான் அருகு போல் வருவது. அப்படி இருந்தா நன்னா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த வம்சம். அதுக்காக இன்னொரு குழந்தை பிறக்கலையேன்னு கவலைப்பட்டார். இது 1 வருஷம் இல்லை, 2 வருஷம், 10 வருஷம் ஏங்கினான். பொதுவாக கன்னடக்காரா தெலுங்கானாமே இந்த பூஜைக்கு விரதத்துக்கு ஜபத்துக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம், பண்ணிட்டே இருப்பா. அப்படி இந்த மகாலட்சுமி அம்மாவும் பல விரதங்கள் பூஜை ஜபம்லாம் பண்ணி தன்னோட குலதெய்வமான சுவாமி மலையில் இருக்கிற சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை பண்ணினான். இவர்கள் கன்னட தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் கூட பல தலைமுறையா தமிழ்நாட்டிலேயே வந்து குடியேறி இருந்ததுனால சுவாமிநாத சுவாமி குலதெய்வமா வழிபட்டு இருந்தார். அப்படி இந்த பெற்றோர்கள் பண்ணின தவம் இது எல்லாத்துக்கும் மேல நாமெல்லாம் பண்ணின பாக்கியம். அது பலிச்சது 1794 வருஷம் மே மாசம் 20ஆம் தேதி. அப்படி பிறந்த இந்த குழந்தைக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா அப்படின்னு நாம நினைச்சு பார்த்துக்கலாம். அதுவும் 10 வருஷம் அடுத்த குழந்தை இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு பிரியத்தை வச்சிருப்பா அப்படின்னு தெரியும். அப்படி பிறந்த குழந்தைக்கு நாமகரணம் பண்ணா சுவாமிநாதன் பேர் வச்சான். தன்னோட குலதெய்வமான சுவாமி மலையில் இருக்கிற சுவாமிநாத சுவாமி பேர். முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு தாத்தா பேரை வைக்கிறது, உடனே அடுத்தது பிறக்கிற குழந்தைக்கு குலதெய்வம் பேரை வைக்கிறது, அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைக்கு இந்த தாத்தா பேரை வைக்கிறது, மாதாமகள் பேரை வைக்கிறது, அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வதைகள் பேரை வைக்கிறது. இது இப்படி பிறந்தனே இருந்தா அதுக்கப்புறம் வேணா என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாத சினிமா பேரா வைக்கிறது. இப்படிதான் இருந்தது. சுவாமிநாதன் பேர் வச்சா. இவர் பிறந்த அந்த வருஷத்துக்கு பேரு ஜெய வருஷம். தமிழ்ல பிரபல சொல்லக்கூடிய 60 வருஷங்கள்ல ரொம்ப அழகான மங்களகரமான பேரு ஜெய வருஷம். ஜெயம்னாலே வெற்றி. இவர் பிறந்த வருஷமே வெற்றியை குறிக்கிறதா இருக்கு. ஏன்னா இவர் பிறந்ததே வேதத்துக்கு வெற்றி ஏற்படணும், தர்மத்திற்கு வெற்றி ஏற்படணுங்கிறதுக்காக தானே பிறந்திருக்காரு. அதனாலே இவர் பிறந்த வருஷம் ஜெய வருஷமா இருந்தது. மாசம் வைகாசி மாசம். வைசாகம் அப்படின்னு சாகைனா கிளை, வைசாகம்னா கிளை இல்லாததுன்னு அர்த்தம், பிரான்ச் இல்லாததுன்னு அர்த்தம். அதனால்தான் அவருக்கு பேர் விசாகன்னு பேரு. முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரத்துல, வைகாசி விசாகம் அப்படிங்கிறோம். அந்த சுவாமிநாதனோட பெயரை அடைய போறவர் இவர். அதே சமயத்திலேயே இவரும் பிறந்திருக்கு. விசாகம் அனுஷம். கிடை இல்லாதது அப்படின்னாலே ஏதாவது ரூபா நோட்டுக்கு ஜெராக்ஸ் எடுக்க முடியுமோ? கலர் ஜெராக்ஸ் பிரமாதமாக எடுத்தாலும் 2000 ரூபா நோட்டை செல்லுமோ? செல்லாது. அது போல இவருக்கு ஈடா இன்னொன்று காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. அதனால கிடை இல்லாத ஒரு, அதாவது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அப்படிங்கிற இவனுக்கு ஈடு இணை ஒருத்தரை சொல்ல முடியாது, ஒன்றை நினைக்க முடியாது. அப்படி ஒரு ஈடு இணை இல்லாத யாரு? ஈஸ்வரன் ஒருத்தன் தான். அந்த வைசாக மாசத்துல அனுராதா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுஷத்துல இவர் அவதாரம் பண்ணினார். வசந்த ருது, இந்த வைகாசி மாதம் சித்திரை வைகாசிங்கிறது வசந்த காலம். அதாவது காலங்கள்ல 6 காலங்கள்ல ருதுல பகவான் கீதையில சொல்ற ருதுனாம் குசுமாகரகா அப்படின்னு, குசுமாகரம்னு பேரு வசந்த ருது. காரணம் அப்பதான் மல்லி முல்லை ஜாதி முதலான எல்லா சுகந்த புஷ்பங்கள்லாம் பூத்து இருக்கிறது. மரம் செடி கொடி எல்லாமே அப்படியே பச்சை பசேன்னு இலையோட பூவோட காயோட இருக்கும். அதுக்கு முன்னால இருக்கிற சிசிர ருது அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குனி, மாசி பங்குனியில பார்த்தேன்னா எல்லா மரம் செடி கொடி எல்லாம் அப்படியே முழுக்க மொட்டை அடிச்சாப்புல இருக்கும். ஒரு இலை இருக்காது, வெறும் பார்த்தாலே மனசுக்கு வருத்தமா இருக்கும், எல்லாம் மொட்டை மொட்டையா இருக்கும். அப்புறம் இந்த வசந்த ருது வரப்போறதுங்கிறதே தான் துடுக்க ஆரம்பிச்சிடும் எல்லாம். அதுக்கப்புறம் பச்சை பசேர் அத்தனை மரங்களும் துளிர்த்து புதுசா துளிர்த்து பச்சை பசேன்னு செழிப்பா இருந்து அதில் பூக்க ஆரம்பிச்சு காய்க்க ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணக்கூடியது வசந்த ருதுவில். அதனால எல்லாருக்கும் அப்போ ரொம்ப இனிமையான காலம். காலங்கள்ல வசந்தம். அப்போ வெதர்லாமும் ரொம்ப சரியா இருக்கும். ரொம்பவும் குளிரும் இருக்காது, ரொம்பவும் உஷ்ணமும் இருக்காது, எல்லாம் மிதமா இருக்கும். அப்படி சீதோஷ நிலையா இருக்கட்டும், பருவமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு இனிமையா இருக்கிறதுனாலே எல்லாருக்கும் வசந்த காலம்னாலே பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கிற அந்த வசந்த காலத்துல இவர் பிறந்த
இவர் பிறந்ததுனால வேதத்திற்கு வசந்த காலமாச்சு அப்படின்னு, தர்மத்திற்கு வசந்த காலமாச்சு. அப்படி ஒரு வசந்த ருதுவில் அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்து, அந்த அனுராதா நட்சத்திரத்தோட தேவதை யாருன்னு சொல்லிங்கன்னா மித்ரன் அப்படின்னு பேர். அதாவது சூரியனுக்கு பேர் மித்ராய நமஹா அப்படிங்கிற. மித்ரன்னாலே ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஃப்ரெண்டுனாலே எப்பொழுதும் ஹிதமா இருக்கிறது தான். அந்த மித்ரன் சூரியனுக்கு ஏன் அந்த பேர் அப்படின்னா, அந்த சூரியன் இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காரு, எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத இப்போ சயின்ஸ் நிரூபணம் பண்றது. இந்த சோலார் எனர்ஜிலேருந்து என்னமே அப்படி ஒரு பெருமையா சொல்றா. நடக்கிறது இந்த பூமியில பயிர் பச்சை விளையிறதுலேருந்து மழை பெய்யறதுலேருந்து அத்தனையும் இதனால சூரியனோட கிரணங்களால நடக்கிறது. அத்தனை பேருக்கும் நன்மையை கொடுக்கறது, செழிப்பை கொடுக்கறது மித்திரன் சூரியன். அந்த மித்திரனை அதிதேவதையா கொண்ட அனுராதா நட்சத்திரத்தில் இவர் பிறந்தார். அப்படி அவதாரம் பண்ணினவருக்கு பிறந்த வருஷமாக இருக்கட்டும், மாசமாக இருக்கட்டும், பட்சமாக இருக்கட்டும், நட்சத்திரமாக இருக்கட்டும், எல்லாமே இனிமையானதா, எல்லாருக்கும் ஒரு ஹிதமானதாகவே இருந்தது. இதுலேருந்தே தெரியுது இவர் உலகத்துக்கே நன்மை செய்ய போறார் அப்படின்னு. அதனால தான் இவருக்கு பேர் சங்கரன்னு பேரா இருக்கு. சங்கரோதி இது சங்கரஹா, நன்மையை செய்யக்கூடியவன் அர்த்தம் சங்கரன் அப்படின்னா. அப்படி பிறந்த இவர் அப்பா அம்மா ரொம்ப செல்லமா வளர்த்தா இந்த குழந்தைய. காரணம் தவம் இருந்து பெற்றதுனால. இப்படி முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கும் கேப்பு 10 வருஷம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு கிடுன்னு 4 குழந்தை பிறந்துடுத்து. மொத்தம் 6 பேர். பெரியவாளோட கூட பிறந்தவன் 5 பேர். பெரியவாளுக்கு ஒரு அண்ணா, 3 தம்பி, ஒரு தங்கு. முதல்ல தான் கணபதி சாஸ்திரி அப்படின்னு பார்த்தோம் அண்ணா, ரெண்டாவது சுவாமிநாதன் பெரியவா, மூணாவது லலிதாம்பா அப்படின்னு பெரியவாளோட தங்கு, அதுக்கப்புறம் சாம்பமூர்த்தி அப்படின்னு ஒரு தம்பி, அப்புறம் சதாசிவ சாஸ்திரின்னு சிவன் சார்னு சொல்லுவா பெரிய ஞானி அவர், அதுக்கப்புறம் குஞ்சு சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள். இப்படி 6 குழந்தைகள் இந்த வீட்டில். அப்பா அம்மா ரொம்ப செல்லமாக இந்த குழந்தைய வளர்க்குறோம். அதான் இந்த குழந்தை எல்லாத்துலேயுமே கெட்டிக்காரனா இருந்தது. விளையும் பயிர் மழையிலே அப்படின்னு சொல்றாப்புல. இது பிற்காலத்தில் நாமெல்லாம் பார்த்து சங்கராச்சாரியர் அப்படின்னு ஆச்சரியப்படுறாப்புல இருக்கிறவர் அப்பா அம்மாட்ட இருக்கிறதே குழந்தையா இருக்கிறதையுமே எவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக இருந்தார், எப்படி எல்லாம் கெட்டிக்காரராக இருந்தார், எவ்வளவு அடக்கமே வடிவாக இருந்தார் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்படி இருக்கிற இவருக்கு ஸ்கூல்ல சேர்த்தா. முதல்ல சிதம்பரத்தில் இருக்கிறதே ஸ்கூல்ல சேர்த்தா. ஒன்றாவது ஸ்கூல்ல சேர்த்தா அப்பாவோ வாத்தியார், அதுவும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பெரிய பதவியில் இருக்கிறவர். இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு கெட்டிக்காரனாக இருந்து 1ஆவதுலேருந்து டபுள் ப்ரமோஷன் வாங்கி 3ஆவதுக்கு போயிடுது. 2ஆவதே படிக்கல. அதுவே ஆச்சரியமா இருக்குது. எல்லாம் ஒண்ணுதான் ஏகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வைதத்தை குருவா வரப்போறவர் ஸ்கூல்ல கூட 2ஆவது பார்க்கல, துவைதத்தை பார்க்கல. 1லேருந்து 3க்கு தாண்டி எடுத்தோம். அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் இருக்காதா? குழந்தை டபுள் ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு. அப்படி ஆனால் என்ன ஆயிடுத்து, அப்பாவுக்கு திருப்பி டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறது. அதுக்கு முன்னால 1ஆவதுலேருந்து 3ஆவதுக்கு போச்சு. 3ஆவதுலேருந்து 4ஆவதுக்கு போன குழந்தை என்ன ஆயிடுது அப்படின்னு படிப்பில் எல்லாத்துலேயும் மார்க்கெல்லாம் குறைச்சல் 0. இப்போ அப்பாவுக்கு கவலை வந்துடுச்சு. அதாவது இந்த டபுள் ப்ரமோஷன் வாங்கி பார்த்தாக்க தெரியும், அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 1 வருஷத்து பாடத்தை அது என்னன்னே தெரியாத கர்ப்பாசிப்பான்னு பார்க்காதே வந்துடுறாடா அந்த குழந்தைகள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் பண்ணுறதுக்குள்ள சிரமம்தான் படணும். அது இயற்கை. அதை மாதிரி இந்த குழந்தை கொஞ்சம் படிப்பில் டல்லாக எடுத்து இது அப்பாவுக்கு பயம் வந்துடுச்சு. என்ன டபுள் ப்ரமோஷன்லாம் வாங்கி சிதம்பரத்தில் நமக்கு ரொம்ப பேரை வாங்கி கொடுத்தான், இது அடுத்தது பாஸ் பண்ணுவான்னு இருக்கு, இதுதான் ஃபெயில் ஆகிடுதுன்னா வாத்தியாருக்குள்ள மக்குன்னு நிரூபணம் பண்ணிட போகிறதோன்னு பயந்து என்ன ஸ்கூலை நிறுத்திட்டார். அப்பா பயந்து ஸ்கூலை நிறுத்தினர். உடனே என்ன ஆயிடுத்து, டிரான்ஸ்ஃபரும் ஆகிடுத்து விழுப்புரத்துக்கு. திரும்பி விழுப்புரத்துக்கு வந்தா வீட்டிலேயே அவர் என்ன பண்ணார், பிள்ளைக்கு பாட்டு சொல்லித்தலாம். அப்பாவுக்கு சங்கீதத்தில் ரொம்ப ருச்சி.
அதனால் குழந்தைய ஒரு மியூசிஷியனாக ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாட்டு சொல்லித்தரலாம் அப்படின்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணார், பாட்டு வாத்தியார்ட்ட சேர்க்கல, தெலுங்கு வாத்தியார்ட்ட சேர்த்தார். ஏன்னா எல்லா பாட்டும் தெலுங்காக இருக்குது. முதல்ல லாங்குவேஜ் சுத்தமாக தெரிஞ்சுன்னு பாடணும். அப்படின்லாம் கூட ஒரு காலம் இருந்திருக்கு. இப்போ தான் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்ச வாத்தியார்ட்ட சேர்க்கறது, வாத்தியார்ட்ட சேர்த்தோடனே அரங்கேற்றத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி விடுறது.